அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. உஷா டேபிள் பேனில் கண்டென்சர் பிரித்து அதை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஃபேஸ்புக் ஷேர் சேட்டில் கண்டென்ட் ஷேர் பண்ணது மூலமாக 5 நிமிஷத்தில் 300 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இதோட டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ பேன் எடுத்து வச்சு சுவிட்ச் போர்டில் செக் பண்ணி பார்க்கோம். மொத்தத்தில் ரன்னிங்கே ஆகலை. அதனால் இப்போ கழட்டி பார்க்க போகிறோம். ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அந்த பிளாஸ்டிக்கில் உள்ள நட்டை கழட்டணும். கழட்டிட்டு அடுத்தாப்புல அந்த வலையை மேலே உள்ள வலையை எடுத்துகிட்டு அடுத்து அந்த ஃபேனை கழட்டிட்டு அடுத்து கீழே உள்ள வலையையும் அந்த நட்டை கழட்டிக்குவோம். அடுத்தாப்புல இந்த பின்னாடி உள்ள டூமில் உள்ள அந்த ரொட்டேட் ஆகுது அந்த பிளாஸ்டிக்கை கழட்டிட்டு அடுத்தாப்புல இந்த பேக்கெட் வர கழட்டணும். அதுக்கு இந்த 4 சைடும் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தண்ணி அந்த பேக்கெட் வர கழட்டிட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கோம். இப்போ ரன்னிங் ஆகுது. லைட்டாக அந்த ரெக்கையை கழட்டினோடனே ரன்னிங் ஆகுது. இருந்தாலும் நம்ம கண்டென்சரை மாற்றி தான் ஆகணும், சேஞ்ச் பண்ணணும். இப்போ அந்த கண்டென்சரை டேப்பெல்லாம் உருவி கழட்டி எடுத்துக்கிடுவோம். தனியாக கழட்டிட்டு இப்போ அதை செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு நம்ம சீரியஸ் போர்டு எடுத்து வச்சு 100 வாட்ஸ் பல்ப் போட்டு செக் பண்ணி பார்ப்போம். லைட் எரியவே இல்லை. இப்போ கண்டென்சர் தான் போயிடுச்சு, உயிரே இல்லை. இப்போ வேறு கண்டென்சரை செக் பண்ணி பார்ப்போம். லைட்டாக டிம்மாக எரியுது. இப்போ கண்டென்சர் தான் சேஞ்ச் பண்ணணும். இப்போ இதே மாதிரி கண்டென்சர் கடைகளில் கிடைக்கும். அதில் எத்தனை எம்எஃப்டி போட்டிருக்கோ அந்த எம்எஃப்டி கணக்கு வாங்கி அதை செக் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக இருக்குது. இப்போ அது 2 வயர்லேயும் முடிஞ்சிட்டு அடுத்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்தா லைட்டும் டிம்மாக எரியுது, ஓடுது, நல்லா ஸ்பீடாக ஓடுது. அப்போ கண்டென்சர் பழைய கண்டென்சர் ரொம்ப வீக் ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா தான் ஒர்க் ஆகுது. கண்டென்சர் மாற்றுறதுக்கு முன்னாடி ஒர்க்கா இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கணும். புது கண்டென்சரில் சில கண்டென்சரு ஒர்க் ஆகாது. அதனால் செக் பண்ணி பார்த்து மாட்டுறது நல்லது. இப்போ 2 ஒயர்லையும் டேப் சுற்றிட்டு அந்த ஸ்க்ரூவை போட்டு மாட்டி நல்லா டைட் வச்சுட்டு அடுத்தாப்புல அந்த வலையை மாட்டணும். நல்லா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு நம்ம. அதனால் அந்த வலையை மாட்டிட்டு அந்த நட்டை போட்டு அடுத்தாப்புல பின்னாடி உள்ள டோரை மாட்டி அந்த ரொட்டேட் ஆகுறதை வச்சு ஸ்க்ரூ போட்டு மாட்டிட்டு செக் பண்ணி பார்ப்போம் ரன்னிங் ஆகுது. அடுத்து அந்த வலைக்கு போடுறது பெல்ட் மாதிரி போட்டு அடுத்து அந்த ஃபேனை மாட்டிட்டு அடுத்து மேலே உள்ள டோரை மாட்டிக்கிடுவோம். மேலே உள்ள வலையை மாட்டி ஸ்க்ரூ நல்லா டைட் வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி தான் நம்ம கண்டென்சர் சேஞ்ச் பண்ணணும். இப்போ வலையை மாட்டிட்டு செக் பண்ணி பார்ப்போம். நல்லா ரொட்டேட் ஆகுது, ரன்னிங்கும் நல்லா ஆகுது. இந்த மாதிரி தான் நம்ம கண்டென்சரு உஷா பேனில் சேஞ்ச் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.